Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.3 பார்க்கலாம். சரிங்களா? முதல் கணக்கு பாருங்க. P of x is equal to x cube minus 5x square plus 4x minus 3 என்ற பல்லுறுப்புக்கோவை g of x is equal to x minus 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மடங்கா என சரிபார்க்க. அதாவது நமக்கு ரெண்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மடங்குனா நமக்கு நம்ம இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணும்போது கடைசி ஆன்சர் நமக்கு 0ன்னு வரணும். 0ன்னு வந்தது அப்படின்னா நமக்கு மடங்கு. அப்படி 0 வராத வேற ஏதாவது நம்பர் வந்தது அப்படின்னா நமக்கு அது மடங்கல்ல. சரி, ஓகே, நம்ம இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவையும் பார்த்துடலாமா? பாருங்க, P of x is equal to நான் பல்லுறுப்புக்கோவை எழுதியிருக்கேன். G of x is equal to x minus 2ன்னு எழுதியிருக்கேன். முதல்ல நம்ம இதை சரி பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ G of x is equal to x minus 2. அப்போது x minus 2 இங்கே என்ன வரும்? நமக்கு 0ன்னு வரும். சரிங்களா? அப்போ x is equal to நமக்கு இங்கே ப்ளஸ் 2வாக வரும். இங்கே மைனஸ் 2ங்கிறது இங்கே நமக்கு என்னவா வரும்? இங்கே ப்ளஸ் 2வாக வரும். இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன பண்ணியாச்சு? வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? இதில் எடுத்து போட்டு நம்ம சம் கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ P of x is equal to x cube minus 5x square 4x minus 3. இங்கே x எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். x கியூபுக்கு இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 கியூப் மைனஸ் 5. எக்ஸுக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது பவரில் 2. x 4x இருக்குது. அப்போ 2 மைனஸ் 2. சரிங்களா? x இருக்க இடத்துல எல்லாம் 2 2ன்னு போட்டுடணும். அடுத்தது 2 நம்ம 3 தடவை பெருக்கணும்னா எவ்வளோ? 2 2 4 4 2 என்னது? நமக்கு 8 மைனஸ் 5 இருக்கா? இப்போது 2 தடவை பெருக்கணும்னா 2 2 என்ன? நமக்கு 4. சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் 4 2 8 மைனஸ் 3. அடுத்தது 8 மைனஸ் 5 எவ்வளோ? நமக்கு 20 ப்ளஸ் அடுத்தது என்ன? 8 மைனஸ் 3. சரிங்களா? இப்போது 8லிருந்து நமக்கு என்ன பண்ணணும்? 20 கழிக்கணும். 8லிருந்து 20 கழிச்சா நமக்கு என்ன விடை? மைனஸ் 12. ஏன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸ் 12. அடுத்தது 8லிருந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 5. பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ 12லிருந்து நம்ம என்ன பண்ணணும்? 5 கழிக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? P of x மைனஸ் 7ன்னு வருது. அப்போது நமக்கு 0ன்னு வந்தால் தானே நம்ம மடங்குன்னு எடுத்துக்கணும். இங்கே என்ன வந்திருக்கு? நமக்கு நம்பரில் வந்திருக்கு. அப்போது இது நம்ம என்னன்னு எழுதணும்? P of x என்பது G of x-இன் மடங்கல்ல அப்படின்னு எழுதணும். ஏன்னா இங்கே நம்பர் வந்திருக்கிறதுனால இது நமக்கு மடங்குல சேராது. புரியுதுங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்க. மீதி தேற்றத்தை பயன்படுத்தி P of x-ஐ G of x-ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வகுத்துட்டு நமக்கு மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. P of x-ஐ G of x-ஆல் வகுத்துட்டு மீதி எவ்வளோ வருதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டுடலாமா? பாருங்கள், நான் முதல் கணக்கு இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டாவதுல முதல் கணக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு G of x x plus 1ன்னு இருக்குது. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. அப்போது G of x என்ன பண்ணுவோம்? x plus 1 is equal to 0ன்னு போடுவோம். சரிங்களா? x is equal to இங்கே ப்ளஸ் 1 இங்கே என்னவாகும்? நமக்கு மைனஸ் 1 ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸுக்கு கண்டுபிடிச்ச வேலையை நம்ம P of x-ல பிரதியிட்டுட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வருவோம். சரிங்களா? பண்ணிடலாமா? அப்போ P of x is equal to x cube 2x square 4x minus 1. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ பிரதியிட்டுலாமா? அப்போ மைனஸ் 1 கியூப் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் 1 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 மைனஸ் 1. அவ்வளோதான். எக்ஸுக்கு மைனஸ் 1ன்னு எல்லாத்துலேயும் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? மைனஸ் 1 நம்ம 3 தடவை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? நமக்கு மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் 2 நமக்கு என்ன? 2. இந்த 1 நம்ம எத்தனை தடவை பெருக்கினாலும் என்னதான்? நமக்கு 1 தான். 2 தடவை பெருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு இங்கே என்ன வரும்? 2ன்னு வரும். அப்போ 2 நமக்கு என்ன? 2. சரிங்களா? அடுத்தது 1 4 4. அப்போது நமக்கு என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 4 4. அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த மைனஸ் 1ஐயும் மைனஸ் 2ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். 1 2 கூட்டினா நமக்கு என்ன? 3. சரிங்களா? அடுத்தது 4லிருந்து 1 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம டைரெக்டாகவே அடிச்சிடலாம். மைனஸ் 3 ப்ளஸ் 3. ஸோ 3லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 0. அப்போது நமக்கு என்ன விடை வந்திருக்கு? மீதி நமக்கு 0ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா?
பாருங்கள் நான் கணக்கு எழுதியிருக்கேன். நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அப்போ 2x-1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது 2x இங்கே வந்து -1 இருக்கிறது இங்கே என்னவாகும், நமக்கு +1 ஆகும். அடுத்தபடி வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த 2 வந்து நமக்கு என்னவாகும், வகுத்தலில் வரும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம பி ஆஃப் எக்ஸில் என்ன பண்ணலாம், போட்டுடலாங்களா. அப்போது பி ஆஃப் எக்ஸ் is equal to 4x cube 12x² plus 14x minus 3. ஸோ 4 இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம், 1/2ன்னு போடுவோம். அப்போ 12 1/2² ப்ளஸ் 14 1/2 மைனஸ் 3. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இதை வந்து சரி பண்ணணும். சரிங்களா. இப்போ வந்து 1 வந்து நம்ம வந்து 3 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் விடை கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அடுத்தது 2 வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 தடவை பெருக்குவோமோ, அப்போ 2 2 4 4 2 8. சரியா. அடுத்தது 12 1 வந்து நம்ம 2 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான், 1 தான். அப்போ 2 2 என்ன 4. அடுத்தது 14. ஸோ 1 வந்து நம்ம எத்தனை தடவை பெருக்குவோம், இங்கே வந்து நமக்கு எதுவுமே இல்லை ப்ராக்கெட்டுக்கு மேலே, அதனால இந்த 1/2 நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இறக்கிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, -3. சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் அடி கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம டைரெக்டாக அடி கொடுத்துடலாம். சரிங்களா. இங்கே பாருங்கள், 1 நாள் 4 4 2 என்னது 8. சரியா. அடுத்தது 1 நாள் 4 4 3 12. இங்கே 1 2 2 7 2 என்னது 14. அப்போ இங்கே இருக்கிறது எடுத்து எழுதிடலாமா. அப்போது 1/2 இங்கே 1 இருக்கா, இங்கே 2 இருக்கா, அப்போ 1/2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா, அடுத்தது ப்ளஸ் -3 இருக்கா, எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது 7 இருக்குது, இங்கே -3 இருக்குது. சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, முதல்ல வந்து இந்த 1/2 அப்படியே வரும். இப்போ இதை சரி பண்ணிடலாமா. -3லேருந்து +7 வந்து நம்ம கழிச்சு நமக்கு என்ன விடை கிடைக்கும், 4 கிடைக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, -3 இருக்குது. ஸோ -3 போட்டாச்சு. ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், 1/2 4லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர், 1 தானே ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ கழிச்சு இங்கே விடை கொண்டு வந்தாச்சு. இப்போது இதுக்கு கீழே நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா. அப்போ நமக்கு இங்கே கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். சரிங்களா. பண்ணிடலாமா. அப்போ ஓர் 1 1 ஓர் 2 என்னது நமக்கு 2 வகுத்தல் ஓர் 2 2. ஸோ இதையும் பெருக்கி மேலே போட்டாச்சு. அப்புறம் கீழே இதையும் பெருக்கி கீழே போட்டாச்சு. அவ்வளோதான். சரிங்களா. அப்போது 1 2 கூட்டினா நமக்கு என்ன 3 வகுத்தல் 2. அப்போது நம்மளுடைய மீதி எவ்வளோ, 3/2. அவ்வளோதான். சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. அடுத்த கணக்கு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாதானே நம்ம பி ஆஃப் எக்ஸில் போட முடியும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x-3. அப்போ x-3 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இங்கே இருக்குமா, -3 நமக்கு இங்கே என்னவாகும், +3 வரும். ஓகேவா. இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம பி ஆஃப் எக்ஸில் பிரதியிடலாம். சரிங்களா. அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x³ -3x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 50. சரிங்களா. இப்போ எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3³ 3² ப்ளஸ் 4 3 ப்ளஸ் 50. அவ்வளோதான். சரிங்களா. இப்போ 3 வந்து நம்ம 3 தடவை பெருக்கணும், நமக்கு என்ன விடை வரும், 3 3 9 9 3 27 மைனஸ் அதே மாதிரி 3 3 9 இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற 3 வந்து நம்ம 2 தடவை பெருக்குவோமா. அப்போ 3 3 9 9 3 என்னது நமக்கு 27. சரிங்களா. அடுத்தது 4 3 எவ்வளோ 12. அடுத்தது என்ன இருக்குது, +50 இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு +27 -27 இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக கேன்சல் கொடுத்துடலாமா. ஏன்னா 27லேருந்து 27 கழிச்சாலும் நமக்கு 0 தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கேன்சல் கொடுத்துடலாம். அடுத்தது என்ன இருக்குது, +12 +50 இருக்குது. இது ரெண்டுத்தையுமே கூட்டினா நமக்கு என்ன விடை, 60 62. அப்போ பி ஆஃப் எக்ஸோடைய மீதி என்ன நமக்கு 62. அவ்வளோதான். சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. மூணாவது கணக்கு பாருங்கள். 3x³ -4x² ப்ளஸ் 7 5 மைனஸ் 5 என்ற பல்லுறுப்பு கோவையை x+3 வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த பல்லுறுப்பு கோவையை இந்த பல்லுறுப்பு கோவையால் வகுத்தா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அது போட்டு பார்த்துடலாமா. இப்போ இதை நம்ம என்னவா எடுக்கலாம், பி ஆஃப் எக்ஸாக எடுக்கலாம் இந்த பல்லுறுப்பு கோவையை. இந்த பல்லுறுப்பு கோவையை நம்ம ஜி ஆஃப் எக்ஸாக எடுக்கலாம். சரிங்களா.
ஸோ நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் பி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு என்ன பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 3 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் 3 ஆகும். சரியா? அவ்வளோதான். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸோட வேல்யூ வந்து பி ஆஃப் எக்ஸில் பிரதியிடுவோம். பண்ணிடலாமா? அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x³ மைனஸ் 4x², 7x மைனஸ் 5. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம இந்த -3 என்ன பண்ணலாம், பிரதியிடலாம். சரியா? அப்போ -3 த ஹோல் கியூப், 4 -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 -3 -5. சரிங்களா? இப்போ இதை சரி பண்ணலாமா? இப்போ நம்ம இப்போ 3 இருக்குது, 3 அப்படியே போட்டுடலாம். இப்போ இந்த 3 வந்து நம்ம எத்தனை தடவை பெருக்கணும், 3 தடவை பெருக்கணும். அப்போ 3 3 9, 9 3 நமக்கு என்ன, 27 -27. அடுத்தது -4, 4 போட்டாச்சா? 3 வந்து நம்ம எத்தனை தடவை பெருக்குவோம், 2 தடவை பெருக்குவோம். அப்போ 3 3 நமக்கு என்ன, 9. ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது 7 3 நமக்கு என்ன, 21. சரிங்களா? ஸோ நமக்கு பெருக்கல்ல வரும்போது இங்கே மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, -5. சரியா? அடுத்தது 27யும் 3யும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 81. பெரிய நம்பரோட குறி வந்து நமக்கு மைனஸ். அடுத்தது 9 நாள் நமக்கு என்ன, 36. சரிங்களா? அடுத்தது -21, அடுத்தது -5 போட்டாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், 81யும் 36யும் என்ன பண்ணணும், கூட்டணும் இல்லையா? ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ கூட்டி நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். அப்போ -81யும் 36யும் கூட்டினா நமக்கு 117 மைனஸ் 21 5 அதே மாதிரி கூட்டி மைனஸ் போடுவோமா? ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 21 5 கூட்டினோம்னா நமக்கு என்ன ஆன்சர், 26. இப்போ என்ன பண்ணுவோம், 117யும் 26யும் கூட்டுவோம். ஏன்னா மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ். அப்போ 117யும் 26யும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர், 143. பாருங்கள், 117 26, 6 7 நமக்கு 13, 4 1 நமக்கு 143. அப்போது நமக்கு என்ன மைனஸ் போடணுமா? ஸோ 117 26யும் கூட்டினா 143, மைனஸ் மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. அப்போது நமக்கு இந்த கேள்விக்கான பதில் என்ன, -143. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், 4வது கணக்கு. எக்ஸ் பவர் ஆஃப் 218 ப்ளஸ் 218 என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. அப்போது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இது எக்ஸ் பவர் ஆஃப் 218 ப்ளஸ் 218, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எது, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதால் இதை நம்ம வகுத்தோம்னா நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணிடலாமா நம்ம? ஸோ நான் பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் ஆஃப் 218 எடுத்திருக்கேன், ப்ளஸ் 218 எடுத்திருக்கேன். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே -1 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், +1 ஆகும். இப்போ நம்ம வந்து இதில் பிரதியிட்டுலாமா பி ஆஃப் எக்ஸில்? அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் 2018 ப்ளஸ் 2018. சரிங்களா? இப்போது எக்ஸை வந்து நம்ம பிரதியிடணும்ல, எக்ஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 2018 ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது, 2018. ஸோ 1க்கு அடுக்கில் நமக்கு எத்தனை நம்பர் இருந்தாலும் நமக்கு 1 தான் வரும். அப்போ 1 வந்து நமக்கு 2018 தடவை நம்மளை பெருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 2018 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். மீதி என்ன இருக்குது, 2018. அப்போ 1யும் 2018யும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர், 2019. அப்போது நமக்கு இந்த கணக்குக்கான பதில் என்ன, விடை என்ன, 2019. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள், 5வது கணக்கு. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் kx² ப்ளஸ் 3x ப்ளஸ் 10 என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் 2ஆல் வகுத்து மீதியின்றி வகுத்தால் கேயின் மதிப்பை காண்க. அதாவது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பல்லுறுப்பு கோவை இந்த பல்லுறுப்பு கோவையால் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது புதுசாக கேட்டிருக்காங்க. அப்போ முதல் பல்லுறுப்பு கோவையில் கேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சம்மை கொண்டு வரணும். சரிங்களா? இதை போட்டுடலாம். அப்போ நம்ம பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதியிருக்கேன். கே வந்து நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோடைய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே -2 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், +2 ஆகும்.
ஸோ இப்போ இதில் நம்ம வந்து இந்த பி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம பிரதியிட்டுருலாமா? அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x கியூப் மைனஸ் கேஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 10. சரிங்களா? இப்போது எக்ஸோடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், பிரதியிட்டுடலாம். ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, கேவோட வேல்யூ மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா =0 போடணும். ஏன்னா கேவை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தால் தான் நமக்கு கேவோட மதிப்பை இந்த பக்கம் கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போது 2x கியூபுக்கு நம்ம வந்து மதிப்பு பிரதியிட்டுலாம். எக்ஸுக்கு என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. ஸோ 3. கே அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயருக்கு 2ன்னு இருக்குது. ஸோ 2ன்னு போட்டுக்கிட்டாச்சு. 3 2 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ அடுத்தது 2 3 தடவை பெருக்கணும்னா 2 2 4 4 2 என்னது நமக்கு 8. சரிங்களா? அடுத்தது கே 2 நமக்கு என்ன 4 ப்ளஸ் 4k. அடுத்தது 3 2 6 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 8 2 என்ன நமக்கு 8 2 16 மைனஸ் இங்கே 4 கே 4ன்னு இருக்குது. 6ஐயும் 10ஐயும் கூட்டணும்னா 16 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த 16ம் இந்த 16ம் நமக்கு வந்து என்னவா இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா, அதாவது நம்பரில் வந்திருக்கு. அப்போ அதனால் இது முதல்ல எடுத்துக்கலாமா, இதையும். அப்போ 16ஐயும் 16ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ 32. ஏன்னா முன்னாடி கூட்டல் இருக்குது. அதனால் 16ஐயும் கூட்டிட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, கே 4ன்னு இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, மைனஸ் கே 4 இங்கே இருக்கும். இந்த 32 நமக்கு இந்த பக்கம் என்னவா வரும், மைனஸ் 32 வரும். சரிங்களா? இப்போ கே இங்கே வச்சுக்கலாமா, வச்சுக்கிட்டு ஸோ இந்த மைனஸை வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவல்ட்டுக்கு இது சமமாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ கே இங்கே இருந்துருமா, 32 4 வந்து நமக்கு என்னவா வரும், வகுத்தல்லாம் வரும். சரிங்களா? இப்போ அடிக்கலாமா? இப்போ எவ்வளோ நமக்கு ஆன்சர் வரும், 8 4 நமக்கு என்ன 32. அப்போ கேயோட மதிப்பு என்ன, நமக்கு கேவோட மதிப்பு வந்து நமக்கு 8. அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கே மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கேவை அப்படியே இங்கே இறக்கிட்டு 4 வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது வகுத்தலை கொண்டு வந்திருக்கோம். அப்போ அடி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 8ன்னு கிடைக்கிது. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏன் நம்ம இங்கே 0 இந்த பக்கம் 0 சேர்த்துருக்கோன்னு புரியுதா? ஏன்னா கேவோட வேல்யூவை கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள், 6வது கணக்கு. 2x கியூப் ப்ளஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 மற்றும் x கியூப் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் a என்ற இரு பல்லுறுப்பு கோவைகளை x மைனஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமமானால் aயின் மதிப்பை காண்க. மேலும் அதன் மீதியை காண்க. அதாவது நமக்கு 2 பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு எதில் வகுக்க சொல்லியிருக்காங்க, இந்த x மைனஸ் 3ஆல் இந்த 2 பல்லுறுப்பு கோவைகளையும் வகுக்க சொல்லியிருக்காங்க. வகுத்துட்டு நமக்கு மீதி கிடைக்கும்ல, அந்த மீதியை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏயின் மதிப்பையும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஏ இருக்குது இந்த பல்லுறுப்பு கோவையில், அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஏன்னு இருக்குது. இதனுடைய மதிப்புகளை பார்த்துட்டு நமக்கு மீதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு பார்த்துடலாமா? பாருங்கள், நான் அந்த முதல் பல்லுறுப்புக்கோவை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை ஜி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? q of x, g of x வந்து நமக்கு என்ன, வகுக்க வேண்டிய பல்லுறுப்புக்கோவை x மைனஸ் 3. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? அப்போ x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. சரிங்களா? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸோட மதிப்பை இந்த p of xலையும் q of xையும் நம்ம என்ன பண்ணணும், மதிப்பிடணும். சரிங்களா? இப்போ போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், p of xை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது q of x எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு p of xக்கு என்ன இருக்குது, 2x கியூப் ax ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12ன்னு இருக்கா. ஸோ நம்ம முதல்ல 3 வந்து நம்ம மதிப்பிட்டுடலாம். அப்போ 3 கியூப் a 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 3 மைனஸ் 12. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இதை வந்து பெருக்கணும். சரிங்களா? 2 போட்டாச்சு. ஸோ 2 போட்டாச்சு. 3 வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 தடவை பெருக்கணும். அப்போ 3 3 9 9 3 நமக்கு என்ன 27. சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் ஏ போட்டுக்கிட்டாச்சா. 3 2 தடவை பெருக்கணும்னா 3 3 நமக்கு என்ன 9. சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் 4 4 3 நமக்கு என்ன 12 போட்டுக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 12 இருக்குது. சரிங்களா? இப்போது 27 2 நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். பெருக்குனா 54 ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது, A9. ஏவையும் 9ஐயும் பெருக்குனா A9ன்னு வரும். அடுத்தது இங்கே வந்து நம்ம பாருங்கள், ப்ளஸ் 12 மைனஸ் 12 நமக்கு என்னவா இருக்குது, கழித்தல் முறையில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், அடி கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போது நமக்கு
முதல் ஈக்குவேஷன் என்ன, ஏவுக்கு 54 ப்ளஸ் A9 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், முதல் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும், முதல் சமன்பாடாக எடுத்துக்கணும். P of Xக்கு சமன்பாடு என்ன, 54 ப்ளஸ் A9. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், Q of Xஐ கண்டுபிடிக்கணும். Q of Xக்கு என்ன இருக்குது, x³ ப்ளஸ் x² மைனஸ் 2x ப்ளஸ் A இருக்குது. அது பிரதிட்டுலாமா, x³ ப்ளஸ் x² 2x ப்ளஸ் A. ஓகேவா? எக்ஸுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 த ஹோல் கியூப் 3² மைனஸ் 2 × 3 ப்ளஸ் A. ஓகேவா? அடுத்தது 3 வந்து 3 தடவை பெருக்கும், 3 3 9, 9 3 நமக்கு என்ன 27 ப்ளஸ் 3 3 என்னது 9 மைனஸ் 3 2 6 ப்ளஸ் A. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், 27 9 கூட்டலாமா, கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 36. அடுத்தது மைனஸ் 6 ப்ளஸ் A. 36லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு என்ன 30 ப்ளஸ் A. அவ்வளோதான். இது வந்து நமக்கு என்ன, ரெண்டாவது சமன்பாடு. ஸோ நம்ம முதல் சமன்பாடும் கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டாவது சமன்பாடும் கண்டுபிடிச்சிருக்கோம். P of X, Q of X. அவ்வளோதான். இப்போ அவங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஏவோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையும் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும். அப்போது 54 ப்ளஸ் A9 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது 30 ப்ளஸ் ஏன்னு இருக்குது, இதை எடுத்துக்கணும். சரியா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும், நம்பரை வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ A9 ப்ளஸ் இங்கே ஒரு A இருக்குது. சரியா? இந்த ப்ளஸ் A வந்து நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் ஆகும். ஏன்னா இங்கேருந்து இந்த பக்கம் வரும்போது நமக்கு மைனஸ் ஆகும். இஸ் ஈக்குவல் டு இந்த 54 நமக்கு இங்கே வரும்போது என்னவாகும், மைனஸ் 54 ஆகும். அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் 30 இருக்குது, போட்டாச்சு. சரிங்களா? இப்போது இங்கே என்ன இருக்குது 9A, இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1லேருந்து 9 போச்சுன்னா நமக்கு என்ன 8. அடுத்தது என்ன இருக்குது, ஏவை போட்டுக்கிட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்தது என்ன 54 30 இருக்குது. ஸோ கழித்தல் குறி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கழிச்சு கொண்டு போடணும். 54லேருந்து 30 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர், மைனஸ் 24. பெரிய நம்பரோட குறியை போட்டாச்சு. சரிங்களா? இப்போ ஏ வந்து இங்கே எடுத்துருக்கோம், மைனஸ் 24 இங்கே இருக்குது. இந்த 8 என்ன பண்ணுவோம், வகுத்தில் கொண்டு வந்துருவோமா? அப்போ அடி கொடுத்தோம் அப்படின்னா 8 3 நமக்கு எவ்வளோ 24. அப்போ A இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, மைனஸ் 3. ஸோ நம்ம வந்து ரெண்டுத்தையுமே பிரதியிட்டுட்டு P of Xலையும் Q of Xலையும் எக்ஸோட வேல்யூ பிரதியிட்டுட்டு நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துட்டு ரெண்டு சமன்பாடையுமே இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மீதி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏ வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம், மீதியை கொண்டு வரணும்ல. அப்போ மீதி கொண்டு வரணும்னு நம்ம என்ன பண்ணணும், A இஸ் ஈக்குவல் டு 3ஐ 2ல் பிரதியிடுக. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டுத்துலேயுமே வந்து ஏதாவது ஒன்றுத்தில் பிரதியிட்டு தானே நம்ம மீதியை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம வந்து 2 எடுத்துக்கலாம். 30 ப்ளஸ் ஏல வந்து நம்ம என்ன பண்ணலாம், Q of Xல வந்து இந்த ஏவை பிரதியிட்டுட்டு நம்ம வந்து மீதியை கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ Q of Xோடுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 30 ப்ளஸ் ஏ தானே கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இங்கே ஏவை பிரதியிட்டுலாமா? அப்போது 30 மைனஸ் என்ன இருக்குது, இங்கே ஏக்கு என்ன இருக்குது, மைனஸ் 3 இருக்கா, போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணுவோம், 30லேருந்து நம்ம 3 வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்குது, 27. அப்போது Q of Xோடைய மீதி நமக்கு எவ்வளோ, 27. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இது 1க்கு 2 முறை பாருங்கள். அதாவது P of Xும் Q of X 2 தடவை போட்டுட்டு ரெண்டுத்துக்குமே சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டு 2 சமன்பாடையும் சரி பண்ணி ஏவோட மதிப்பை கொண்டு வந்துட்டோம். ஏவோட மதிப்பிலிருந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு Q of Xல பிரதியிட்டுட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மீதின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது 7வது கணக்கு பாருங்கள். கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளுக்கு x-1 என்பது காரணியா என காண்க. முதல் கணக்கு பாருங்கள். காரணி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு வர விடை வந்து 0ன்னு வந்ததுன்னா அது காரணி. 0 இல்லாத வேறு ஏதாவது நம்பர்ஸில், அதாவது 1 2 3 4 அந்த மாதிரி வந்ததுன்னா அது காரணி அல்ல. புரிஞ்சுதுங்களா? 0 வந்ததுன்னா காரணி, 0 இல்லாத வேறு ஏதாவது நம்பர் வந்ததுன்னா அது காரணி அல்ல. அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. முதல் கணக்கு பாருங்கள். இவங்க வந்து x³ ப்ளஸ் 5x² மைனஸ் 10x ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு P of X, Q of X என்னது நமக்கு x-1. ஸோ நம்ம இந்த சம்முக்கு காரணி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எழுதியாச்சு, Q of X P of Xன்னு எழுதியாச்சு.
இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அப்போ நம்ம என்ன எடுப்போம், q of x எடுப்போம். அப்போ x minus 1 is equal to 0, x is equal to இங்கே -1 நமக்கு இங்கே என்னவாகும், +1 ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ வந்து p of xல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிரதியிடலாமா? ஸோ 1 3 ப்ளஸ் 5 1 ஸ்கொயர் மைனஸ் 10 1 ப்ளஸ் 4 அவ்வளோதான். 1 வந்து நம்ம 3 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் 1. ஸோ 1 2 தடவை பெருக்கினாலும் நமக்கு 1 தான். அப்போ 1 5 நமக்கு என்ன 5 ப்ளஸ் 10 1 நமக்கு என்னது 10 ப்ளஸ் அடுத்தது என்ன 4. ஸோ 1 5 கூட்டினா 6 மைனஸ் 10 ப்ளஸ் 4. ஸோ 10லிருந்து 6 போச்சுன்னா நமக்கு என்ன -4. இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் இருக்கிறதுனால -4ன்னு போட்டாச்சு. அடுத்தது என்ன 4. ஸோ 4லிருந்து 4 நம்ம டைரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ 4லிருந்து 4 போச்சுன்னா நமக்கு என்ன 0. அப்போது நமக்கு மீதி என்ன கிடச்சிருக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இது வந்து x-1 நமக்கு என்னது ஒரு x-1 என்னது நமக்கு ஒரு காரணி. அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா நமக்கு 0 கிடச்சிருக்கிறதுனால x-1 வந்து காரணி. அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், ரெண்டாவது கணக்கு p of x q of xன்னு இருக்குது. சரிங்களா? q of x ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸோடைய மதிப்பை கண்டுபிடிப்போம். அப்போ x-1 is equal to 0. இங்கே மைனஸோடு நமக்கு இங்கே என்னவாகும், +1 ஆகும். இந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், p of xல பிரதியிடுவோம். பண்ணிடலாமா? ஸோ x⁴ ஸோ 1 வந்து நம்ம பிரதியிட்டுலாமா? அப்போ பவர் 1 பவர் ஆஃப் 4 5 1 பவர் ஆஃப் 2 5 1 ப்ளஸ் 1. ஸோ 1 4 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்னது 1 ப்ளஸ் 5 1 2 தடவை பெருக்கினாலும் நமக்கு 1 தான். அப்போ 1 5 என்னது 5 மைனஸ் i5 i1 5 ப்ளஸ் அடுத்தது என்ன +1. சரிங்களா? இப்போது என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இங்கே -5 இங்கே +5 இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் கொடுத்துக்கலாமா? ஏன்னா 5லிருந்து 5 போச்சுன்னா நமக்கு என்ன 0 தான். அப்போ மீதி என்ன இருக்குது 1 இருக்கா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 1 கூட்டினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் 2. அப்போது நமக்கு மீதி எவ்வளோ வந்திருக்கு 2ன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து நமக்கு என்ன x-1 வந்து ஒரு காரணி அல்ல. சரிங்களா? காரணி அல்ல. ஏன்னா 0 வந்தால் தான் காரணி. நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, நம்பரில் வந்திருக்கிறதுனால காரணி அல்லன்னு எழுதிடணும். அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது எட்டாவது கணக்கு பாருங்கள். காரணி தேற்றத்தை பயன்படுத்தி 2x³ மைனஸ் 5x² மைனஸ் 28x ப்ளஸ் 15 என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x-5 என்பது ஒரு காரணி என காட்டுக. காரணினா என்ன, நமக்கு 0ன்னு வரணும். ஸோ 0 வந்தால் காரணி, 0 வரல வேறு ஏதாவது நம்பர் வந்தால் நமக்கு காரணி அல்ல. ஸோ இந்த கணக்கை நம்ம போட்டுடலாமா? பாருங்கள், p of x எடுத்தாச்சு, q of x எடுத்துட்டாச்சு. நம்ம வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ x-5 is equal to 0. x is equal to இங்கே -5 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், +5 வரும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸோட வேல்யூவை p of xல வந்து பிரதியிடணும். போட்டுடலாமா? ஸோ 5x² 28x ப்ளஸ் 15. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம போட்டுடலாமா? அப்போ 2 × 5 பவர் ஆஃப் 3 மைனஸ் 5 மைனஸ் 28 5 எக்ஸ் இருக்கிறதுனால 5 ப்ளஸ் 15. ஸோ இப்போ வந்து இதை பெருக்கிடலாமா? 2 × 5 வந்து 3 தடவை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 5 25 25 நமக்கு என்ன 125 மைனஸ் 5 2 தடவை பெருக்கினா நமக்கு 5 என்னது 25 மைனஸ் 28 5 நமக்கு எவ்வளோ 140 ப்ளஸ் என்ன 15. சரிங்களா? அடுத்தது 125யும் 2யும் பெருக்குனா நமக்கு என்ன விடை 250. அதே மாதிரி 25 5யும் பெருக்குனா நமக்கு 125 மைனஸ். இப்போது 140லிருந்து நமக்கு 15 என்ன பண்ணணும், கழிக்கணும். சரிங்களா? அப்போ 140லிருந்து நமக்கு 15 கழிச்சா நமக்கு என்ன விடை வருது, நமக்கு வந்து 125ன்னு வருதா, அதை போட்டுக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன 250 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 125 கூட்டினா நமக்கு என்ன 250 மைனஸ் போட்டுக்கிட்டாச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 250லேருந்து 250 கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு காரணி என்னன்னு வந்திருக்கு, 0ன்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவோம்,
எக்ஸ் மைனஸ் 5 ஆனது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி அப்படின்ட்டு எழுதுவோம். அவ்வளோதான் சரிங்களா. ஏன்னா காரணினா நமக்கு என்னன்னு வரணும், 0ன்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ் மைனஸ் 5 ஆனது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி. அவ்வளோதான் சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. அடுத்த கணக்கு பாருங்கள், 9வது கணக்கு. எக்ஸ் பவர் ஆஃப் 3 மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் mx ப்ளஸ் 24 என்ற பல்லுறுப்பு கோவைக்கு x ப்ளஸ் 3 என்பது ஒரு காரணி எனில் எம்மின் மதிப்பை காண்க. அதாவது வந்து நமக்கு 2 பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எம்மோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொண்டு வந்துடலாமா. வேறு என்ன கேட்டிருக்காங்க, காரணின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடணும் சரிங்களா. ஸோ பி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம முதல் பல்லுறுப்பு கோவை எடுத்துட்டோம். கியூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம 2வது பல்லுறுப்பு கோவை எடுத்துட்டோம். எம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ போட்டுடலாமா. அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு என்ன, நமக்கு 0. அப்போ இங்கே ப்ளஸ் 3 வந்து நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் 3 ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது இப்போ மைனஸ் 3 வந்து பி ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரதியிடலாம். பண்ணிடலாமா. ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் mx ப்ளஸ் 24. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எம் தானே கண்டுபிடிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0ன்னு சேர்ப்போமா, சேர்த்துடலாமா. அப்போது இங்கே என்ன பண்ணணும், இந்த மைனஸ் 3 எக்ஸில் வந்து நம்ம முதல்ல பிரதியிட்டுலாம் சரிங்களா. மைனஸ் 3 ஹோல் கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் 3 ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா எம்மோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும், அதனால் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு சரிங்களா. அடுத்தது இப்போது 3 வந்து நம்ம 3 தடவை பெருக்கணும். அப்போ பெருக்கணும் அப்படின்னா 3 3 9 9 3 என்னது நமக்கு 27. அப்போது மைனஸ் 27. அடுத்தது 3 இந்த 3 வந்து நம்ம எத்தனை தடவை பெருக்குவோம், 2 தடவை பெருக்குவோம். அப்போ 3 3 நமக்கு என்ன 9 9 3 27 சரிங்களா. அடுத்தது என்ன இருக்குது, எம் இருக்குது. ஸோ அப்போது 3m. அப்போ என்னவாகும், நமக்கு 3m வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக வரும். அடுத்தது ப்ளஸ் என்ன இருக்குது, 24 இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த 27 27 கூட்டலாமா. கூட்டினா நமக்கு என்ன, ஏன்னா மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ கூட்டி மைனஸ் போடணும். அப்போ 27 27 கூட்டினா நமக்கு 54 மைனஸ் ப்ளஸ் அடுத்தது என்ன, இந்த 3m ப்ளஸ் 24 என்ன பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நம்பருங்களை எல்லாத்தையுமே நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஆல்ஃபபெட் இந்த எம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம் சரிங்களா. அப்போ 3m இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 54, இங்கே நமக்கு என்னவாகும், ப்ளஸ் 54 வரும். இங்கே ப்ளஸ் 24 நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் 24 ஆகும். அப்போ 3m இஸ் ஈக்குவல் டு 54லேருந்து 24 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர், 30 சரிங்களா. அப்போ m இஸ் ஈக்குவல் டு 30. இந்த 3 வந்து நமக்கு என்னவாகும், வகுத்தலில் வரும். அப்போ 1 3 3 5 3 நமக்கு என்ன 30. அப்போது நமக்கு எம்மோட ஆன்சர் என்ன 10. அவ்வளோதான் சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. அடுத்தது 10வது கணக்கு பாருங்கள். ax ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் b என்ற பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் எக்ஸ் மைனஸ் 1/2 ஆகியவை காரணிகள் எனில் a இஸ் ஈக்குவல் டு b என காட்டுக. அதாவது வந்து 2 காரணிகள் கொடுத்துருக்காங்க இந்த பல்லுறுப்பு கோவைக்கு சரிங்களா. கொடுத்துட்டு அதோடைய விடையும் கண்டுபிடிச்சிட்டு ஏவும் பியும் நமக்கு என்ன சமோன்ட்டு காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கு போட்டால் உங்களுக்கு புரியும். பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் வந்து அந்த பல்லுறுப்பு கோவையை எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் எக்ஸ் மைனஸ் 1/2 ஆகியன காரணிகள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுப்போமா, இதை எடுத்துடலாமா. எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன 2ன்னு கிடைக்கிது சரிங்களா. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த காரணி இந்த எக்ஸ் 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை நம்ம என்ன பண்ணுவோம், பி ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம பிரதியிடுவோமா, பண்ணிடலாமா. அப்போது ஏ எக்ஸுக்கு என்ன இருக்குது, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 2 ப்ளஸ் பின்னு இருக்கா. ஸோ இதை போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம், இதை வந்து பெருக்குவோம் சரிங்களா. ஏ 2 2 நமக்கு என்ன 4 ப்ளஸ் I2 என்ன 10 ப்ளஸ் பி. ஓகேயா, நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0ன்னு சேர்ப்போமா. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு சேர்த்துடணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், 4a ஏயும் 4யும் பெருக்குனா நமக்கு என்ன 4a ப்ளஸ் 10 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த ஆல்ஃபபெட் அதாவது ஏவும் பியும் இருக்குல்ல, அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரணும். நம்பர் என்ன பண்ணணும், தனியாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ 4a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 10 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் 10 ஆகும். அப்போ இது என்ன நமக்கு முதல் சமன்பாடு சரிங்களா.
அதாவது முதல் காரணிக்கு நம்ம முதல் சமன்பாடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் 1/2 கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இதில் பிரதியிட போகிறோம். பண்ணிடலாமா? அப்போது எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். 1/2 சரிங்களா. எக்ஸ் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1/2 இங்கே என்னவாகும், நமக்கு ப்ளஸ் 1/2 ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது அதில் பிரதியிடணும். பிரதியிட்டுலாமா? எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், 1/2 கண்டுபிடிச்சோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்லலாம் அது பிரதியிட்டணும். அப்போ ஏ 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 1/2 ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 0. ஏ இந்த பக்கம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரது தெரியுது இல்லையா, ஏன்னா பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடி இதில் வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ பி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. இப்போ இதை என்ன பண்ணலாம், பெருக்கிடலாம். சரிங்களா. இப்போது ஏ நமக்கு இது எப்படி வரும், 1 வந்து நம்ம 2 தடவை பெருக்குவோமா, அப்போ ஓர் 1 நமக்கு என்ன 1 வகுத்தல் 2 வந்து 2 தடவை பெருக்குவோமா, அப்போ 2 என்ன நமக்கு 4. சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் 5 இந்த 1/2 அப்படியே தான் வரும். அப்போது என்ன பண்ணோம், நம்ம இதை பெருக்கணும். ஓர் 5 நமக்கு என்ன 5 வகுத்தல் நமக்கு என்ன வருது 2ன்னு வருது. சரிங்களா. அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு 0. சரியா. அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ இதை நம்ம கரெக்டாக பெருக்கி போட்டுருணும் இல்லையா. அப்போது 1 ஏவியும் பெருக்குனா நமக்கு ஏ வகுத்தல் 4 ப்ளஸ் 5/2 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா. இங்கே பிக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா. இப்போது நமக்கு என்ன பார்க்கணும், பகுதியும் தொகுதியும் பார்க்கணும். இங்கே பகுதி வந்து நமக்கு என்னவா இருக்குது, வேறு வேறையாக இருக்குது, 4 2 1ன்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், சரி சமானமாக கொண்டு வரணும். அப்போ நமக்கு பெரிய நம்பர் எது, 4 தானே. அப்போ 4 தான் நமக்கு என்ன பண்ணணும், 4 வரா மாதிரி நம்ம சரி சமானமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாமா. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏ வகுத்தல் 4 ப்ளஸ் இங்கே 4 வரணும்னா எதால் பெருக்குவீங்க, 2 2 4 இல்லையா. ஸோ அப்போது நம்ம கீழே எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே தான் என்ன பண்ணுவோம், மேலேயும் பெருக்குவோம். அதே மாதிரி இந்த b/1க்கும் நம்ம 4ன்னு எடுத்துகிட்டு வரணும்ல. அப்போது b/1 இன்ட்டு இதால் பெருக்குவீங்க, 4ஆல் பெருக்குவீங்க. அப்போ 0. சரிங்களா. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு. கீழே அடிமானத்தில் நமக்கு வந்து ஒரே மாதிரி நம்பர் வந்தால் தான் நம்மளால் சம்ம கொண்டு போக முடியும். சரிங்களா. அப்போ a/4 ப்ளஸ் I2 என்ன நமக்கு 10 2 2 4 ப்ளஸ் பியும் 4ம் நமக்கு என்ன 4b ஒரு 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அடிமானம் வந்து 4 4ன்னு வந்துருச்சு, நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக சம் கொண்டு போகலாம். இப்போ இந்த 3 4க்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பொதுவாக ஒரு 4 எடுத்துக்கிறேன். சரிங்களா. அப்போ மேலே நமக்கு என்ன இருக்குது, 3 நம்பர் இருக்குது, ஏ 10 ப்ளஸ் 4b. அதை என்ன பண்ணலாம், நம்ம கூட்டலில் ஒரே முறையில் கொண்டு வந்துடலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு இந்த 0க்கு கீழே எதுவுமே இல்லைங்கிறதுனால நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். இந்த 1ஓட இதை பெருக்குவோம், இந்த 4ஓட இந்த 0 பெருக்குவோம். ஸோ 4ஓட 0 பெருக்குனா நமக்கு என்ன தான் 0 தான். இந்த 1ஓட இதை பெருக்கினாலும் நமக்கு அப்படியே தான் வரும். அப்போ ஏ ப்ளஸ் 10 ப்ளஸ் 4b இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது 0ஓட 4 பெருக்குனா நமக்கு என்ன 0. அவ்வளோதான். புரியுதுங்களா. சரி, வேணா நான் போட்டு வேணால் காட்டுறேன். 0 × 4 இந்த 1 வேணால் போட்டு காட்டுறேன். சரிங்களா. இப்போ இந்த 1ஓட இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் 10 ப்ளஸ் 4b இஸ் ஈக்குவல் டு 0 × 4 எவ்வளோ நமக்கு 0. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தபடி நம்பர்ஸை தனியாக எடுக்கணும், ஆல்ஃபபெட்டுங்களை தனியாக எடுக்கணும். ஸோ 10ங்கிறது மட்டும்தானே நம்பரு, அப்போ அது இந்த பக்கம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் 4b இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 10 இங்கே என்னவாகும், நமக்கு -10 ஆகும். ஸோ இதுதான் நமக்கு என்ன, ரெண்டாவது சமன்பாடு. சரிங்களா. ரெண்டாவது சமன்பாடு. ஆல்ஃபபெட்ஸ்னால் 4bயோடு இருக்கிறதுனால 4b இங்கே எடுத்தாச்சு, ஏவை இங்கே எடுத்தாச்சு. இங்கே 10 நம்பர் தனியாக இருக்கிறதுனால இங்கே +10 இங்கே -10 ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ முதல் சமன்பாடும் கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டாவது சமன்பாடும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் பியும் வந்து சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச முதல் சமன்பாடு மற்றும் ரெண்டாவது சமன்பாட்டிலிருந்து, அதாவது 1லிருந்து 2 நம்ம என்ன பண்ணணுமா, பேலன்ஸ் பண்ணி நம்ம அந்த ஏவும் பியும் சமமானு கண்டுபிடிக்கணுமா. முதல் சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சோம், 4a ப்ளஸ் பின்னு கண்டுபிடிச்சோமா. இப்போ ஒரு முறை பாருங்கள். இப்போ a ப்ளஸ் ஓகே 4a ப்ளஸ் பி
மைனஸ் 10ன்னு கண்டுபிடிச்சோமா முதல் சமன்பாடு. இப்போ அடுத்த சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ப்ளஸ் 4b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. சரிங்களா, இப்போது ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் 10 சமமாக இருக்குது, பியில் ரெண்டாவது சமன்பாடுலேயும் மைனஸ் 10 சமமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை எடுத்துக்க வேணாம், இதை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா அவங்க சமமாக இருக்குதான்னு தானே கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இதை விட்டுடலாம். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்கும், 4a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் 4b. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், ஏவியும் என்ன பண்ணலாம், இந்த பக்கம் தனியாக எடுத்துடலாம். அப்போ 4a, இந்த ஏ வந்து நமக்கு இங்கே மைனஸ் ஏவாக வரும். அடுத்தது இங்கே இந்த 4b இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் பி இங்கே வரும்போது நமக்கு என்னவாகும், மைனஸ் b ஆகும். அப்போ 4aலேருந்து 4aலேருந்து மைனஸ் ஏவை கழிச்சா நமக்கு என்ன, 3a. எதுவுமே இல்லைன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 4லேருந்து 1 கழிச்சா 3, ஏவை அப்படியே போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம். அப்போ 4லேருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன, 3. அப்போ b போட்டாச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 3த்துக்கும் அடி கொடுத்துடலாமா. இப்போ நமக்கு கடைசியாக என்ன இருக்குது, ஏவும் பியும் மட்டும்தான் இருக்குது. அப்போது இது என்னது, நிரூபிக்கப்பட்டது. ஏவும் பியும் நமக்கு என்னவா, சமம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான், புரியுதுங்களா. இந்த இடம் மட்டும் நம்பர்ஸ் சமமாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து சரி பண்ணலை, இதுவும் இதையும் மட்டும்தான் எடுத்து நம்ம ஏவும் பியும் நிரூபிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா. 11வது கணக்கு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1 என்பது kx கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 25x மைனஸ் 26ஐ மீதியின்றி வகுக்கும் எனில் வகுத்தி இக்கேயின் மதிப்பை காண்க. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மீதியின்றினா வகுத்துட்டு நமக்கு கேயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம போட்டு பார்த்துடலாமா கேயோட வேல்யூ என்னன்னுட்டு. ஸோ முதல் பல்லுறுப்பு கோவை வந்து நமக்கு பி ஆஃப் எக்ஸு, ரெண்டாவது பல்லுறுப்பு கோவை வந்து நமக்கு கியூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம முதல்ல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போமா. அப்போது இந்த கியூ ஆஃப் எக்ஸ் எடுப்போமா, எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 நமக்கு இங்கே என்னவாகும், ப்ளஸ் 1 ஆகும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, நமக்கு 1. சரிங்களா, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, பி ஆஃப் எக்ஸ் எடுப்பீங்களா. ஸோ பி ஆஃப் எக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸோட வேல்யூ வந்து பிரதியிடணும். பண்ணிடலாமா. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கேயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் சேர்ப்பீங்களா. இப்போ இங்கேருந்து பண்ணணும், கே எக்ஸோட மதிப்பு என்ன, 1 3. ஸோ 2 1 பவர் ஆஃப் 2, 25 இன்ட்டு 1 மைனஸ் 26 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஏன் 0 போகிறோன்னு தெரியுது இல்லையா, ஏன்னா கேயோட மதிப்பு கேட்டிருக்கிறதுனால நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்தால் தான் ஆன்சர் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ அப்போது 1 3 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான், 1 தான். அப்போ கே மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 2, ஸோ 1 2 தடவை பெருக்கினாலும் நமக்கு 1 தான். அப்போ 2, வெறும் 2 மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் 25 இன்ட்டு 1 25 மைனஸ் 26 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது கே மைனஸ் 2, 25லேருந்து 26 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர், 1 தானே. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது 0. இப்போது மைனஸ் 2யும் மைனஸ் 1யும் என்ன பண்ணணும், நம்ம கூட்டி மைனஸ் பண்ணணும். ஏன்னா மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ 2யும் 1யும் கூட்டினா நமக்கு என்ன, 3. அப்போது மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஓகே இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் 3 இங்கே வந்துச்சுன்னா நமக்கு என்ன, ப்ளஸ் 3 ஆகும். அப்போ கேயோட மதிப்பு என்ன நமக்கு, k is equal to 3. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 என்பது ஒரு செவ்வகத்தின் பரப்பு எனில் எக்ஸ் ப்ளஸ் 2 மற்றும் எக்ஸ் மைனஸ் 4 என்பன அவற்றின் பக்கங்களா என்பதை காரணி தேற்றத்தை பயன்படுத்தி சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செவ்வகத்துடைய பரப்பு என்னவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய பக்கங்கள் என்னவா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2ஆகவும் எக்ஸ் மைனஸ் 4ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை காரணி தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பரப்பு சரியாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துடலாமா. பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் அந்த செவ்வகத்தோடைய பரப்பு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. அதனுடைய பக்கங்கள் என்ன நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4, கியூ ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிட்டாச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸோடைய மதிப்பு இதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னா நமக்கு என்ன, 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அவ்வளோதான், புரியுதுங்களா. அடுத்தது இப்போது இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பி ஆஃப் எக்ஸில் பிரதியிட போகிறோம். பண்ணிடலாமா. அப்போது பி ஆஃப்
எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குது? மைனஸ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் 2 எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த மைனஸ் 2 பிரதிடணும். அப்போ 2 இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 2 மைனஸ் 8. ஸோ 2 நமக்கு என்ன? 4. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அடுத்தது 2 4 ப்ளஸ் 4. அடுத்தது மைனஸ் 8. ஸோ 4 கூட்டினா நமக்கு என்ன? 8. அடுத்தது என்ன? மைனஸ் 8. ஸோ 8லேருந்து 8 போச்சோன்னா நமக்கு என்ன? 0. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த முதல் பக்கத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சி இதில் பிரதியிட்டு நம்ம 0ன்னு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸ் மைனஸ் 4, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 4, இங்கே என்னவாகும்? நமக்கு ப்ளஸ் 4 ஆகும். ஸோ இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி இதில் பிரதியிடணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம பிரதியிட்டுலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் 2. எக்ஸ்க்கு என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. மைனஸ் 8. 4 4 என்ன நமக்கு? 16. 4 2 என்ன? 8. மைனஸ் 8. 16லேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 16 அப்படியே இருக்குது. அடுத்தது இந்த 8 பார்க்கலாமா? 8 கூட்டினா நமக்கு என்ன? 16. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டாச்சு. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா? அதனால் 8 கூட்டி மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. அப்போ 16லேருந்து 16 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 0. ஸோ நமக்கு இதுலேயும் 0 கிடச்சிருக்கு, இதுலேயும் 0 கிடச்சிருக்கு. அப்போது நம்ம இதுக்கு எப்படி எழுதுவோம் ஸ்டேட்மெண்ட்டு? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4 என்பன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 செவ்வகத்தின் பரப்பு ஆகும் அப்படின்ட்டு எழுதணும். ஏன்னா இங்கேயும் 0 வந்திருக்கு, இங்கேயும் 0 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே என்னவா? நமக்கு செவ்வகத்தோடைய பரப்பு ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த சம்ஸோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.